குர்பானியோடு சம்பந்தப்பட்ட 2 கேள்விகள். ஒன்று, ஹாஜிகள் தன்னுடைய குர்பானியை கண்டிப்பா மக்கால தான் கொடுக்கணுமா? அல்லது தன்னுடைய தாய் நாட்டுல அதுல கொடுக்கலாமா என்பதாக. அடுத்த கேள்வி, ஹஜ்ஜுக்கெல்லாம் எஹ்ராம் கட்டல, அவங்க உள்ளூர்ல தான் இருக்கிறாங்க. தனக்குரிய அந்த ஹஜ்ஜு பெண்ணாருடைய குர்பானிய மக்காவுக்கு அனுப்பி கொடுத்து அங்க அறுக்கலாமா என்பதாக 2 கேள்விகள். முதல் கேள்விக்கான பதில், ஹஜ்ஜு அல்லது உம்ராவோடு சம்பந்தப்பட்ட எந்த குர்பானியா இருந்தாலும் கண்டிப்பா அது மக்காவுல தான் கொடுக்கணும். மக்காவை தவிர வேற எங்க கொடுத்தாலும் அது கணக்கிலேயே வராது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஹஜ்ஜில் கொடுக்கப்படக்கூடியது அல்லது ஹஜ்ஜிலேயோ உம்ராலேயோ சில தவறுகள் ஏற்பட்டால் சில தவறுகளுக்கு கண்டிப்பா குர்பானி தான் கொடுத்தாகணும். அந்த குர்பானிகள் எல்லாமே கண்டிப்பா மக்கால கொடுக்கணும். இப்போது கொடுக்க வசதி இல்லை என்று சொன்னால் ஊர்ல போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ரூபாயை அனுப்பி கொடுத்து நம்ம மக்காவில் அறுக்க சொல்லணுமே தவிர எக்காரணம் வைத்தாலும் மக்காவை தவிர வேற எங்கேயுமே அறுப்பதற்கு அனுமதி இல்லை. கட்டாய சட்டம் அது மக்காவில் தான் அறுக்கப்படணும் என்பது. அடுத்ததாக, உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க மக்காவுக்கு தன்னுடைய குர்பானியை கொடுத்து விடலாமா என்று கேட்டால், ஆம், அவ்வாறு கொடுத்து விடுவதற்கு அனுமதி உண்டு. முஸ்தஹப்பும் கூட. இமாம் நவவி அவர்கள் சொல்லுவாங்க ஷரஹ் முஹத்தப்ல. காரணம், ஹதீஸ் பார்ப்போம். அஹதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தின் அல் பைத்தி கரமன் ஃபகல்லதஹா. ஒரு முறை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் ஹஜ்ஜுக்கு போகல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவர்களிடத்தில் தன்னுடைய அந்த ஹஜ்ஜு பெருநாளுக்குரிய குர்பானியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டு மக்கால குர்பானி கொடுக்க சொன்னாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்கறதுனால இது முஸ்தஹப் என்பதாக சொல்லுவாங்க. தான் ஒவ்வொருத்தவங்களும் தான் வசிக்கக்கூடிய ஊர் என்னவோ அங்கதான் அதை அறுக்கிறது சுன்னத்து. வேற ஊருக்கு அதனை மாற்றுவது நல்லது கிடையாது. மக்காவுக்கு மட்டும் அதை அனுப்பி கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. எனவே நாம தமிழ்நாட்டுல வசிச்சு கொண்டு நம்மளுடைய குர்பானிய யூபியில அறுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வாறு செய்தால் அனுமதி உண்டு. சிறந்தது நாம் வசிக்கக்கூடிய இடத்துல அறுப்பதுதான் சரியான முறை பார்ப்போம். காரணம், நபி ஸல்லல்லாஹு தான் வசிக்கக்கூடிய இடத்துல தான் அறுத்திருக்கிறாங்க. மக்காவுக்கு வேற சட்டம். அதை தவிர வேற இடங்களுக்கு மாத்துறதுக்கு அதை தவிர்த்து கொள்ளணும். தான் கையால் அறுப்பது சுன்னத்து. தனக்கு பக்கத்தில் உள்ள குடும்பத்தார்கள் அயல் வீட்டார்கள் கொடுப்பது சுன்னத்துண்டு. இந்த மாதிரி அந்த ஒரு சுன்னத்தை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுவதற்கு நாம நம்மளுடைய கையால நாம் இருக்கக்கூடிய வசிக்கிற இடத்துல செஞ்சாதான் அது நடக்கும் என்பதால் நாம் வசிக்கக்கூடிய ஊர்லேயே அதனை செய்வதுதான் சிறந்த முறை. வேற இடங்களுக்கு மாற்றுவதை விட மக்காவுக்கு அனுப்புறது முஸ்தஹப்பு. இதுல கூடுதல் ஒரு செய்தி, நான் இந்தியாவில் இருக்கிறேன், என்னுடைய குர்பானி மக்காவில் அறுக்கிறாங்க என்று சொன்னால் என்னை விட ஒரு நாளைக்கு முந்தைய மக்கால பெருநாளை வந்துடும். எனவே என்னுடைய பெருநாள் கணக்கு வைக்கணுமா மக்காவுடைய பெருநாள் வைக்கணுமா என்று சொன்னால் எங்கே அறுக்கப்படுகின்றதோ அந்த நாளுடைய அந்த நாட்டினுடைய அந்த பெருநாளை கணக்கு வச்சு அறுக்கணுமே தவிர என்னுடைய பெருநாளை கணக்கு வைக்க கூடாது என்பது சட்டம். சுருக்கத்துல, ஹாஜிகள் தன்னுடைய குர்பானியை மக்கால தான் அறுக்கணும். மற்றவங்க வெளியூருக்கு மாற்றுவதற்கு அனுமதி உண்டு. எங்க அறுக்கிறாங்களோ அந்த ஊர் பெருநாளை கணக்கு பண்ணி அறுக்கணுங்கிறது சட்டம். அல்லாஹு அலம்.